வாழ்த்துக்கள். பண்பாளர்களுடன் நட்போடு வாழ்வது நல்லது என்று அறிவுறுக்கிறது திருக்கடுகம். அந்த 3 பண்பாளர் யார் தெரியுமா? தாளாளன், வேளாளன், கோளாளன். தாளாளன் என்றால் யார்? முயற்சி உடையவன். தனக்கு தேவையானதை தானே செய்து பிறருக்கும் உதவி செய்து கடன்படாமல் வாழ்பவன். வேளாளன் என்றால் யார்? பிறருக்காக வாழ்பவன். தனக்காக மட்டுமல்ல, தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன். கோளாளன் என்றால் யார்? இயற்கையின் சட்டங்களை புரிந்தவன். இயற்கையின் இயங்கு விதி ஒரு ஒழுங்குபடியே நடக்கிறது என்று அறிந்தவன். கோளாளனை கோளாறு சொல்கிறவர் என்பது பேச்சு வழக்கு. செய்கிற வேலைய கோளாறா செய். இங்கு கோளாறு என்ற சொல் சரியாக என்ற பொருளில்தான் வழங்கி வந்தது. காலப்போக்கில் இன்ஜின்ல ஏதோ கோளாறு, என்னப்பா கோளாறா பேசுற, செரிமான கோளாறு, தொழில்நுட்ப கோளாறு என்று இந்நாளில் இச்சொல் பொருள் மாறி வழக்கில் உள்ளது. பரிகாரம் செய்தோ காணிக்கை தந்தோ எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்பவர்களை மக்கள் கோளாறு சொல்கிறவர் என்று கூற ஆரம்பித்தார்கள். இயற்கை எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்குது. பெரிய வெள்ளம் வந்தால் பெருங்கற்களையும் இழுத்து கொண்டு போகும். அதுல ஒரு சிறிய தெப்பம் விழுந்தா அது நீர் போகும் வழியில்தான் போகும். அது போலத்தான் வாழ்க்கையும். அதனால்தான் கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார், நம்ம வாழ்க்கை ஒரு காகித ஓடை மாதிரி, அலை போகும் வழியில் தான் போகும். இந்த இயற்கை விதி அழிவுக்கு மட்டுமல்ல, ஆக்கத்துக்கும் காரணமாக இருக்கும். ஒரு இடத்தை பெறுவதற்காக தகுதியுடையவர்கள் பல பேர் தவம் செய்து கிடக்கும் போது இடையில் வந்த யாரோ ஒருவருக்கு அந்த இடம் கிடைப்பதும் இயற்கையின் விதிதான். இப்படி நிகழ்கின்ற எல்லாவற்றுக்கும் பொறுப்பு கோள்களின் ஆட்டம்தான் என்கிறார்கள் கோளாளர் என்னும் ஜோதிடர்கள். இதை கொஞ்சம் சுலபமா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் பார்ப்போம். நம்ம அலைபேசி எப்படி வேலை செய்கிறது? நாம் பேசுறோம், முதலில் டவருக்கு போகுது, அங்கிருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது, அப்புறம் பேசுபவரை அடைகிறது. அது போலத்தான் நட்சத்திரங்கள், கோள்கள், பூமி, மனிதன் என்று. இந்த பிரபஞ்சத்தில் வரும் ஆற்றல்கள் நமக்கு வலியும் மகிழ்ச்சியும் வழங்குகின்றன. அப்படின்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டதா? நம்மால் ஒன்றுமே மாற்ற முடியாதா என்று எண்ணும் போது நாம் கடவுளின் கைப்பிள்ளைகள். கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்கிறார் திருமூலர். வானம் இடிந்து மண்டையில் விழுந்தாலும் என்ன, பெருங்கடல் பொங்கி என்னையே விழுங்கினாலும் என்ன, காட்டு செந்தி என் தேக்கு மர தேகத்தை தீயச் செய்தாலும் என்ன, மெல்லிதாக தவழ்ந்த தென்றல் சூறையாகி புரட்டி அடித்தாலும் தான் என்ன, ஒன்றும் சிக்கல் இல்லை, என் அப்பன் எனக்கு பாதுகாப்பு என்கிறார் திருமூலர். ஒருபுறம் கோள்களின் ஆட்டத்தில் தப்ப முடியாது என்றும், மறுபுறம் ஒன்றும் சிக்கல் இல்லை, இறை காப்பாற்றும் என்றும் சொன்னால் நாம் எதை எடுத்துக்கொள்வது? அறிவில் நமக்கு என்ன சொல்கிறது? இயற்கையின் அடிப்படை சட்டங்கள் என்பது சமநிலை, நீதி. இயற்கை எப்போதும் ஒரு சமநிலையை பேணுகிறது. அளவுக்கு மீறினால் நஞ்சாகும் என்பதைப் போல ஏதேனும் ஒன்று அதிகமாகும் போது அது சமநிலைப்படுத்துகிறது. அடுத்து சுழற்சி நீதி. பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் ஒரு சுழற்சிக்கு உட்பட்டவை. பகல், இரவு, பருவ மாற்றங்கள் போன்றவை போல. நிலைத்திருப்பது மாற்றம் மட்டும்தான். மாற்றம் இயற்கையின் கட்டாய விதி. சகிப்புத்தன்மை. இயற்கை சூழலுக்கு தகுந்தபடி தகவமைத்துக் கொள்பவை மட்டுமே உயிர் வாழும். இந்த புகைப்படத்தை பாருங்கள். மண்ணுக்கடியில் வேர்கள் எவ்வளவு உறுதியாக படர்ந்துள்ளன. இது நமது செயல்களின் ஆழமே, விளைவுகளின் தரத்தை உறுதி செய்யும் எதிர்வினை என்பதை உணர்த்துகிறது. குளத்தின் தெளிவான நீரில் மரத்தின் நிழல் விழுவது இயற்கை தன்னை தானே சமநிலைப்படுத்திக் கொள்வதை காட்டுகிறது. அடுத்து, பருவங்களுக்குள் ஏற்ப ஒரு மரத்தில் வசந்த காலங்களில்
பூக்களும் இலையுதிர் காலங்களில் வெற்று கிளைகளும் இயற்கை சுழற்சி நீதிக்கு உட்பட்டவை என்பதை உணர்த்துகிறது. அதிகாலை சூரியன் உதயம் முதல் விண்மீன்கள் நிறைந்த இரவு வரை வானம் மாறுவது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை விளக்குகிறது. பாறை இடுக்குகளில் ஒரு சிறு செடி வளர்ந்திருப்பதும் பூத்த மலர்களும் சூழலுக்கு ஏற்ப சகிப்புத்தன்மையை தாங்கிக் கொள்ள இயற்கை வழங்கும் வலிமையை குறிக்கிறது. ஆக எதிர்வினை, சமநிலை, சுழற்சி, மாற்றம், சூழலுக்கு ஏற்ற சகிப்புத்தன்மை, இதுவே நாம் பூமியில் வாழும் வழிமுறை ஆகும். இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் அர்த்தமுள்ளதாக மாறும். நன்றி.